ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம கோயம்புத்தூரா இதுங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டோம். 11 போல் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ரோட் வழியாக போயிருந்தோம். கூட்டமே இல்லை. பொன்னூத்தம்மன் டெம்பிள் தான் போயிருந்தோம். அது வந்து தடாகம் ரோட்டில் இருக்குது. போகிற வழியெல்லாம் செம சீனிக்காக க்ரீனரியாக இருந்துச்சு. லொக்கேஷன் கூகுள் மேப்லேயே இருக்குது. பொன்னூத்தம்மன் டெம்பிள்னு போட்டிங்கன்னா இருக்கும். பொன்னூத்தம்மன் டெம்பிள் மலைக்கு மேலே தான் இருக்குது. போன விலாகில் பார்த்துருப்பீங்க, வாராகியம்மன் கோயில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொன்னூத்தம்மன் போயிருப்போம். ஆனால் வந்து டைமிங்ஸ் வந்து இடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். 3 மணிக்கு மேலே இங்கே அலோவ் பண்ணவே இல்லை. யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யானைகள்லாம் வர டைம் தான் அந்த டைம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த கோயில் 365 நாளுமே இருக்கும். அண்ட் இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். அப்படி நீங்கள் 2:30 மணிக்கு வந்தாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 மணிக்குள்ளே வந்துடணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். காட்டுக்குள்ளே, அதுவும் மலைக்கு மேலே இருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு ரொம்ப வெயிட் போட்டனால என்னால் நடக்கவே முடியல. என் பையன் அதுக்கு மேலே நடக்கவே மாட்டேன்ட்டான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து. அதுவும் இல்லாமல் செம அக்குபஞ்சராக இருந்துச்சு. நாங்கள் வந்து படிக்கட்டு இருக்குன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் போகிற வழி எல்லாமே கல்லு முள்ளுமா கருடு முருடுமாவே இருந்துச்சு. ஏறும் போது ஏறியாச்சு, ஆனால் இறங்கும் போது ஐயோ ஒரு வேளை உருண்டுருவோமோன்னு நினச்சிட்டேன். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணலான்னா இந்த வாயை கட்டவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறமா நாங்கள் ஏறணும் ஏறிக்கிட்டே இருந்தோம். கம்மியான தூரம் தான், ஆனால் மேடும் பள்ளமும் கல்லுமே இருந்தனால நடக்க முடியல. செப்பலும் போடாமல் நடக்கவே முடியல. ஸோ எப்படியோ வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வெயிட் பண்ணி ஒரு வழியாக வந்து படிக்கட்டை வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து சரி படிக்கட்டு தானே ஈஸியாக இல்லைலான்னு பார்த்தா படிக்கட்டு ஒவ்வொன்றும் பெருசாக இருந்துச்சு. போக ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி நடக்கிற மாதிரி வந்துச்சு. அண்ட் வழி எல்லாமே இலந்த பழம் மரமாக இருந்துச்சு. நல்லா பறிச்சு நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து மலை இலந்த பழம், அதனால ரொம்பவே நல்லதாமா. அப்புறம் ஒரு வழியாக ஏறி முடிச்சாச்சு. ஸோ ஏறினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மண்டபம் இருக்குது. இங்கே வந்து அன்னதானம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போன அன்றைக்கி அன்னதானம் இல்லை. அண்ட் மேலே உச்சியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் கார்த்திகை, மார்கழி இந்த டைமில் போனீங்கன்னா விசேஷமாகவும் இருக்கும். இங்கே இருக்க ஐயரோட தலைமுறை பார்த்தீங்கன்னா 13வது தலைமுறை. அதாவது 13 தலைமுறை ஐயர்கள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாக போகும்போது நம்மளுக்கு வந்து பொன்னூத்தம்மனை வந்து பார்க்கலாம். அருவிக்கு கீழே தான் பொன்னூத்தம்மன் இருக்காங்க. பொன்னூத்தம்மனோட வரலாறு பார்த்தீங்கன்னா 400 வருஷம் பழமையானது. 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க தான் பொன்னாத்தாள். அதாவது நம்ம பொன்னூத்தம்மனை தான் பொன்னூத்தாள். இந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது நரிகள் வந்து நிறைய இருக்குமாமா. அந்த டைம்ல பதுங்க இடம் இல்லாம இந்த குகைக்குள்ள தான் வந்து பதுங்கி இருக்காங்க. அப்ப அவங்க மறைஞ்சும் போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எங்க தேடியுமே கிடைக்கல. அப்ப அவங்க கனவுல வந்து நான் இங்கதான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து பக்கத்துல தான் இருக்கு. அதனால கொல்லிமலையில வாழ்ற மக்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு குலதெய்வமா இருக்காங்க. இங்க யானைகள் நிறைய வரும்னு சொன்னது உண்மைதான். நாங்க வரும்போதே நிறைய யானையோட சாணம் பார்த்தோம். அண்ட் 2 மரமுமே கூட சாஞ்சு இருந்துச்சு. அதனாலதான் 2:30 மணிக்கு மேலேயே இவங்க வந்து அலோவ் பண்றது இல்ல. அந்த அருவியில் எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளே தான் வந்து பொன்னூத்தம்மன் இருக்காங்க. ஒரு பாறைக்கடியில் போய் அங்கேயே மறைஞ்சனால இவங்களுக்கு வந்து இங்கேயே வந்து கோயில் கட்டி வழிபடுறாங்க. பொன்னூத்தம்மனை வழிபடுறதுக்கு லேடிஸ் யாரும் உள்ளே போக முடியாது. ஜென்ஸ் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம். அங்கே உள்ள ஃபுல்லாகவுமே தண்ணியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் சாமி மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. அங்கே பேர் சொல்லி அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தாச்சு.
சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுற மாதிரி வரும். ஏறி வந்தோம்னா இங்கே தான் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அருவியில் கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. மழை காலங்களாக இருந்தால் நிறையவே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மலை பகுதியில் வந்து போகக்கூடாதுன்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. வனப்பகுதி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் மலை பகுதிக்கு போகக்கூடாதுன்னு போர்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா யானைகள் அந்த மாதிரி விலங்குகள்லாம் வரும்னு சொல்லி. இங்கேயுமே ஆஞ்சநேயர், விநாயகர் அந்த மாதிரிலாம் சாமிகள் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு இறங்கி வந்தாச்சு கீழே. ஸோ வியூ பார்த்திங்களா சூப்பராக இருக்குது. ஸோ இறங்கி வரும்போதுமே கொஞ்சம் கல்லுமுள்ளுமாக இருந்துச்சு. ஏறுறதை விட இறங்குறது ஈஸின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இறங்குறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே வந்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா கடை நிறையா போட்டிருக்காங்க. மாங்காய், கம்மங்கூழ், மோர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ மேலே இருந்து கீழே வந்து ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இனிமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வாழ்கிற மக்கள் வந்து இங்கே கடை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு போங்க. நம்மளை நம்பி தானே இவங்க கடை போடுறாங்க. நீங்களும் கோயம்புத்தூர் இன்னும் அரௌண்ட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். பொண்ணுத்தம்மனோட லொக்கேஷன் கூகுள்லேயே இருக்குது. அங்கேருந்து வர வழியில் நாங்கள் வந்து ஆலமரம் பார்த்தோம். அதை பார்த்து சரி விளையாடலாம், ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா வீட்டில் கட்டி வச்சுருக்க தொட்டிலெல்லாம் அவ்வளோ ஆட்டம் போடுறான். ஆனால் இதில் வந்து ஏறவே மாட்டேன்ட்டான் அத்விக். கடைசியில் நாங்கள் தான் தொங்கி விளாண்டுட்டு இருந்தோம். நீங்களும் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.